ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடேங்க. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன செய்கிறேன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பால் வர கொஞ்சம் லேட்டானால முதல்ல பருப்பு வேக போட்டுட்டேன். ரேஷன் பருப்பு தான் போட்டுருக்கிறேன். ரேஷன் பருப்பு போட்டால் நான் குண்டால தான் போடுவேன். அதில் ஒரு தக்காளியும் போட்டு வேக வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பால் வந்தோடனே டீ போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் தாளிச்சு விட்டேன். கத்திரிக்காய் சாம்பார் தான். கத்திரிக்காய் சாம்பார் வச்சு கொஞ்சம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டேன். மிளகா பொடி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரசம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சாப்பாடும் பணியாரமும் செஞ்சுருக்குறேங்க. எப்பவும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெள்ளி செவ்வாய் சாம்பார் தான் வைப்போம். எப்போவுமே சாம்பார் பருப்பு தான் வைப்போங்க. இருந்தாலும் வேறு குழம்பு வைப்போம். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சாம்பார் இருக்கும். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பச்சை பயிர் கண்டிப்பாக செய்வோம். அது கூட வேறு குழம்பும் செஞ்சுக்குவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பருப்பு பிரியர் இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பருப்புனா தான் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடவே கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதோ ஒன்று செஞ்சிருவேன். பருப்பில் உப்பு பருப்பு இல்லைனா சாம்பார் இல்லைனா பச்சை பயிர் வறுத்து கடைஞ்சிரும், ஏதோ ஒன்று செஞ்சுருவாங்க. அப்படி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். எல்லாம் சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. நானும்